வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சம்பவம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தொடர்பாக தொடர்ச்சியாகவே விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் மிக முக்கியமான குறிப்பாக அந்த காலப்பகுதியில் இருந்திருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் தீவிரமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைப்பாட்டில் விசாரணை என்பது துரிதப்படுத்தப்படுகின்ற நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க நினைக்கக்கூடிய எதிரணியினர் இந்த விடயங்கள் தொடர்பாக சில முரண்பாடான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த அரசனுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்ற ரீதியில கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளையில இந்த விசாரணையை திசை திருப்பதற்கான முயற்சிகள்ல அவர்கள் இறங்கி இருப்பது போன்றுதான் தெரிகிறது. இதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருக்கக்கூடிய இல்லாட்டி கடந்த காலங்களில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லி, குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மிக முக்கியமாக சுரேசாலே, அதனை போன்று பிள்ளையான் அவர் வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலையும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பல விடயங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இவை பற்றி குறிப்பாக இவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் தொடர்ச்சியாகவே தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்னதான் இவர்களுக்கான தொடர்பு என்று சொல்லி சொன்னாலும் நீதிமன்றத்தினால உறுதிப்படுத்தப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படும் வரை அவர்கள் சந்தேக நபர்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் குறிப்பாக இந்த சுரேசாலை, முன்னாள் பிரதானியான சுரேசாலை தொடர்புல எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், குறிப்பாக இந்த அரசியல் பழிவாங்கல், இந்த அரசாங்கத்தினுடைய அரசியல் பழிவாங்கலுடைய ஒரு விடயமாகத்தான் சுரேசாலையினுடைய கைதை நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் சுரேசாலை என்பவர் ஒரு மாவீரன் போன்ற ஒரு தோற்றப்பாட்டில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமன்றி மிக முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், இவருடைய கைது என்பது தமிழ் டயஸ்பொராக்கள், அதாவது தமிழ் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் இந்த அரசாங்கம் இத்தகைய கைது நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுன்னு சொல்லி பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மைய நாட்களில் ஊடகங்கள் வாயிலாக கூட அவர்கள் இந்த ஒரு விடயத்தை, அதாவது தமிழ் டயஸ்பொராவை திருப்திப்படுத்த இந்த அரசாங்கம் செயல்படுகிறதா, தமிழ் டயஸ்பொராக்களை திருப்திப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் இதைத்தான் செயல்படுத்த வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயம் இருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்பது அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனாலும் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்ற ரீதியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியே இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினமும் இன்னும் ஒரு மனித புதைகுழி தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம். இப்படியாக பார்க்கிற போது செம்மணி விவகாரம் சரி, இல்லாட்டி இராணுவ காணிகள், தமிழ் மக்களுடைய காணிகளை இராணுவத்தினர் பிடித்து வைக்கக்கூடிய விடயங்களாகட்டும், இப்படி ஏகப்பட்ட, குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட விடயம், இப்படி ஏகப்பட்ட விடயங்களூடாக இதற்கான தீர்வுகளூடாகத்தான் தமிழ் டயஸ்பொராக்களை திருப்திப்படுத்த முடியும் இந்த அரசாங்கத்தினூடாக. ஆனால் அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை, குறிப்பாக சுரேசாலைவை கைது செய்தது என்பது தமிழ் டயஸ்பொராக்களை திருப்திப்படுத்துவதற்காக என்று சொல்லி எதிரணிகள் கூக்குரலிடுவதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. இது ஒரு சிரிப்பான விடயமாகத்தான் அமையப்பெறுகிறது. நாங்கள் இந்த மிக முக்கியமாக இந்த சம்பவம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். எனவே இந்த பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் தொடர்பாக கைது நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாகவே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக குறுகிய காலத்தில் இதற்கான தீர்வு கிடைக்கப்பெறும் என்று சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து நம்பகரமான தகவல்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எது எப்படியோ கூடிய விரைவில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்களும் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாகவே ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக பேசுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் இது பேசுவதற்கு காரணமும் இருக்கிறது. எனவே எதற்காக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இப்போது பேச போகிறோம் என்று சொல்லி சொன்னால், சுரேசாலை தொடர்பான விடயம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நீதிமன்றத்தினூடாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஏன் இப்போது இந்த விடயத்தை பேசுகிறோம் என்று சொல்லி சொன்னால், குறிப்பாக கத்தோலிக்க சமூகம் சார்ந்தும் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சார்பாகவும் பல எதிரான கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் பார்த்தது போன்றுதான், அதாவது இனவாத ரீதியாகவும் மதவாத ரீதியாகவும் தூண்டிவிட்டு ஒரு கலகத்தை ஏற்படுத்திவிட்டு தாங்கள் அந்த தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும், எதிர்காலத்தில் இப்படியான
கைதுகளில் இருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக எதிரணிகள் செய்யக்கூடிய சதித்திட்டங்கள் தொடர்பில் தற்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதுதான் இந்த நேரத்தில் இந்த ஒரு விடயத்தை நான் பேச வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது குறிப்பாக பல விமர்சனங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் தொடர்ச்சியாகவே இதற்கான விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. எனவே சிஐடி கூட அடுத்த கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துக் கொண்டு செல்கின்றார்கள். குறிப்பாக சுரேசாலி தான் ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதலுடைய பிரதான மூலியாக இருந்தவர்னு சொல்லி நீதிமன்றத்தில் கூட சொல்லப்பட்டிருந்தது. இதனால் சுரேசாலி உண்ணாவிரதம் இருந்தவர். அதற்கு பிறகு இதெல்லாம் சரிவராது என்ற அடிப்படையில் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்ட கதையும் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கூடிய விரைவில் குற்றவாளிகளுடைய பிரதான நபர் யார், இல்லாட்டி இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது தொடர்பான வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இது எல்லாவற்றையும் பொறுக்காத எதிரணி தான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாகவே குரல் எழுப்பி வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக தான் சொல்கின்றேன். அரசாங்கத்திற்கு ஆதரவாக இல்லை, ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக எதிரணிகள் கத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் தொடர்பில் தான் நான் சொல்கிறேன். இதே நேரத்தில் ரிட்மெனு, அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு அதிகாரியோ அல்லது அரசு அமைப்போ சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகின்ற போது அதை தடுத்து நிறுத்த நீதிமன்றத்தில் வழங்கப்படுகின்ற, இல்லாட்டி அந்த நிரபராதின்னு சொல்லி தான் நினைக்கக்கூடிய நபர் நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய மனு தான் ரிட்மனு. அதனை சுரேசாலி ரிட்மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவர் சார்பில் சட்டத்தனி தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தொடர்பான விடயம் இன்றைய நாளில் வெளியாகி இருந்தது. அதாவது சுரேசாலி என்ன விடயம் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், தன்னை இந்த அரசாங்கம் கைது செய்து காவலில் வைத்தது என்பது மிகப்பெரிய தவறு என்ற ரீதியில தான் அவர் ரிட்மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இப்படி இவர் ரிட்மனுவை சமர்ப்பிக்கின்ற போது கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தும் அதே நேரத்தில் நாடக தேரர் உள்ளிட்ட 8 பேர்கள் சுரேசாலியை தொடர்ந்து வழக்கில் எங்களுக்கும் சில சாட்சியங்களை சொல்ல அனுமதிக்க வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதனை இடைப்புகு மனுன்னு சொல்லி அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதனை ஏற்றுக்கொள்வதா அல்லது இல்லையா என்பது தொடர்பாக ஆகஸ்ட் மாதம் 4 அல்லது 6ஆம் தேதிகளில் நீதிமன்றம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே ரிட்மனுவும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ரிட்மனு தொடர்பிலையும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதே நேரத்தில் சுரேசாலியினுடைய வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களையும் சாட்சியங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இது தொடர்பாக இவர்கள் காண்பித்திருக்கக்கூடிய இந்த மனு இருக்குதானே, மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் அவருடன் சேர்ந்த 8 பேர், அந்த மனு தொடர்பான விடயங்கள் அதற்கு பிறகுதான் அறிவிக்கப்படும் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், மறைந்த காவல்துறை அதிபர் விக்ரமரத்ன தொடர்பாகவும் இன்றைய தினம் பேசப்பட்டிருந்தது. இவர் ஏன் இன்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறார்னு சொல்லி சொன்னால், இவர் தொடர்பான இன்னொரு விடயமும் வெளியாகி இருந்தது. இவர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இலங்கையினுடைய காவல்துறை அதிபராக பணியாற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது இவர் உயிருடன் இல்லை. எனவே இவர் முக்கியமான ஒரு சாட்சியாளர் என்ற அடிப்படையில் தற்போது பேசப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், அவர் உயிருடன் இருந்த போது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு, நாடாளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விரிவான இரகசிய வாக்குமூலங்களை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் தற்போது உயிருடன் இல்லாவிட்டால் கூட அவர் சட்டப்பூர்வமாக அளித்த அந்த வாக்குமூலங்கள் இன்னும் நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு ஆதாரங்களாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் விக்ரமரத்ன மற்றும் நிஷாந்த் டி சோயிசா ஆகியோர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் சுரேசாலி மீது 2 மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்பது அவர் மீது இந்த வழக்கு தொடர்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று விசாரணை திசை திருப்பியது. அதாவது சுரேசாலி புலனாய்வுத்துறை தலைவராக இருந்த போது தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களை பயன்படுத்தி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மையான விசாரணைகளை வேறு பக்கமாக திசை திருப்பினார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. 2வது சொல்லப்படுவது அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தார் என்று சொல்லி. குறிப்பாக இந்த வழக்கை விசாரணை செய்திருக்கக்கூடிய சிஐடி அதிகாரங்களுக்கு சாதகமற்ற முறையில் தாக்கங்களை ஏற்படுத்த முயன்றார் என்று சொல்லி இந்த 2 குற்றச்சாட்டு அவர் மீது இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே விக்ரமரத்ன கூறியிருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மிக முக்கியமானவை என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் அவர் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பு வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் கொடுத்த எச்சரிக்கை தகவல்களை காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு முறையாக கொண்டு சேர்க்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சில மிக முக்கியமான புலனாய்வு தகவல்களை காவல்துறை அதிபருக்கோ தெரியாமல் பாதுகாப்பு அமைப்புகளுடைய உயர்மட்ட
அதிகாரிகள் தங்களுக்குள்ளேயே மூடி மறைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விசாரணை அதிகாரிகளான சாணி அபியசகர போன்ற திறமையான அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதனால ஒட்டுமொத்த விசாரணையும் மூடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியான சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருப்பதாக, இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வெளியாகி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சேனல் 4 வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொளி, அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய விடயம் தொடர்பில் தான் சுரேஷ் சாலையும் கைது செய்யப்பட்டிருந்தார். மிக முக்கியமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை திசை திருப்ப சோனிக் போன்ற குறியீட்டு பெயர்களை கொண்ட புலனாய்வு பிரிவினர் முயன்றதாக நீண்ட காலமாகவே எதிரணிகளாகட்டும் இல்லாட்டி கத்தோலிக்க திருச்சபையாகட்டும் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதனை போன்றுதான் 2023ஆம் ஆண்டில் சேனல் 4 வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியும் மிக முக்கியமாக இருந்தது. அந்த ஆவணப்படத்துல தான் அசாத் மௌலானா ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுடன் சுரேஷ் சாலையும் தொடர்பில் இருந்தார், ரகசிய சந்திப்பு நடைபெற்றது என்று சொல்லி வெளிப்படுத்தியிருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை சுரேஷ் சாலை முழுமையாக மறுத்திருப்பதுடன் அவதூறு தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளையும் அன்றைய நாட்களில் மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையினுடைய புதிய அரசாங்கம், அதாவது JVP தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிறகுதான் இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த பொதுமக்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூட சில தகவல்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தார். எனவே அதனூடாக இந்த பிரதான சூத்திரதாரி யார், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்புலையும் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பொது பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சுரேஷ் சாலை இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் சந்தித்து சதித்திட்டம் தீட்டி தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்களை வழிநடத்தியதாகவும், தாக்குதலுக்கு 3 வாரங்களுக்கு முன்னர் சில முஸ்லிம் நபர்களை சந்தித்திருப்பதாகவும், அதே நேரத்தில் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டு இடங்கள் தொடர்பான தகவல்களை பெற்று இலக்குகளை தேர்வு செய்வதில் நேரடியாக ஈடுபட்டதாக அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கு பிறகுதான் இந்த ஒரு விடயம் தொடர்பாக இன்னும் ஆழமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற விடயம் பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருந்தது. இப்படி அவர்கள் முன்வைத்திருந்தால் கூட சுரேஷ் சாலை, குறிப்பாக சுரேஷ் சாலை தரப்பில் இருக்கக்கூடிய சட்டத்தரணி இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார். குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், இது ஒரு அரசியல் பழிவாங்கலுடைய விளைவு. தாக்குதல் நடைபெற்ற காலத்தில் அவர் இங்கவே இல்லை, வெளிநாட்டில் தான் இருந்தார்னு சொல்லி ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். என்னதான் இந்த சம்பவம் தொடர்பாக சுரேஷ் சாலை பேர் எப்படியாக அடிபட்டாலும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நீதிமன்றத்தினூடாக தீர்ப்பை வழங்கும் வரை அவர் ஒரு சந்தேக நபர் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க முடியும். என்னதான் அரசாங்க தரப்புல இருந்து பல விடயங்களை பாராளுமன்றத்தில் கதை திறந்தால் கூட நீதிமன்றம் சாட்சியங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்புகளை கொடுக்கும், அதாவது தீர்ப்புகளை கொடுக்க போகிறது. எனவே அப்படி அந்த தீர்ப்புகள் அவருக்கு எதிராக வெளிப்படுகின்ற போது, இல்லாட்டி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற வரையில் அவர் ஒரு சந்தேக நபர் என்ற அடையாளப்படுத்தலோடு தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கூடிய விரைவில் இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஒரு வேளையில் அவர்களுடைய ஆட்சி முடிவதற்குள்ளாவது ஒரு நல்ல ஒரு விடயங்களை மக்களுக்கு கொடுப்பார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்பலாம். அப்படி அவர்கள் கொடுக்கிற பட்சத்தில் தான் அடுத்த முறையும் அவர்களுடைய கைகளுக்கு ஆட்சி செல்லும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இதுவரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இந்த பதிவில் பேசியிருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.